ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகும்னு தெரியாது, பட் உங்களோட லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயம். இந்த வீடியோவை பார்க்குற ஸ்கூலில் படிக்கிற பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக பாய்ஸ்க்கு உங்களோட நாட்டில் ஸ்ரீலங்காவில் நீங்கள் கோர்சஸ் செய்கிற பொடியமார்களாக இருக்கட்டும், ப்ரோ நீங்கள் படிக்க போகிறீங்க, அந்த இடத்துல 7 படிச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஓ லெவலில் என்ஜாய் பண்ணலாம், கூத்து போடலாம், ஆனால் அது ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் கூத்து போட போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஓ லெவல் எக்ஸாமை பாஸ் ஆகாட்டி, ஓ லெவல் முடிச்சுட்டு நீங்கள் ஏ லெவல் போகாட்டி, நீங்கள் ஓ லெவல் ஏ லெவல் செஞ்சுட்டு நீங்கள் கோர்சஸ் போவீங்க. இந்த போகிற எல்லா இடத்துலையுமே 7 படிச்சுக்கோங்க ப்ரோ. ஏன்னா நீங்கள் இந்த படிக்காமல் போயிட்டு ஃபன் பண்ணுவீங்க. உமா அப்பாவுக்கு தெரியாது நீங்கள் ஃபன் பண்ணுறது, அவங்களுக்கு தெரியாது. நாங்களும் ஃபன் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு இதில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கோர்சலுக்கு போகிறீங்களா படிச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்களா 7 படிச்சுக்கோங்க. கிட்ட இருக்கிறவன் உங்களோட சேர்ந்து என்னத்தான் மஜா பண்ணுவான், பட் அவன் நல்லா படிச்சுக்கிடுவான், உனைய கீழே போட்டுருவான். அந்த ரீசன் உனக்கு அப்போ விளங்காது. நீ ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த இன்டர்வியூவில் அவன் இங்கிலீஷில் பேசுவான். அந்த நேரம் நீ என்ன படிச்சிருக்க, உன்னோட குவாலிஃபிகேஷன் என்னான்னு சொல்லி அவன் கேட்பான். அந்த நேரம் உன்னோட மைண்டுக்கு தோணும், அப்போ எங்களோட உமா அப்பா டீச்சர்ஸ் மறு சொன்னாங்க படின்னு சொல்லி, அப்போ நான் படிச்சிருந்தேன்னா நான் இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் இந்த பதில்களுக்கு நான் கேள்வியை கொடுத்துருப்பேன், எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கும், எங்களோட உமா அப்பாவுக்கு நான் ஒரு தொல்லையான பிள்ளையாக இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அந்த நேரம் யோசிப்பீங்க. அதனால படிக்கிற வயசில் நீங்கள் 7 படிச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கிறணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு லைஃப்பை செட்டில் பண்ணிக்கோங்க. ஸ்டடி அந்த மாதிரி முக்கியம் ப்ரோ. நான் கல்ஃபில் நான் வேலை செஞ்சு சுட்டி, நான் உண்மையை சொல்ல போனால் நான் ஓ லெவல் டைமில் நான் படிக்கலை. அதுக்கு போகிற ஓ லெவலுக்கு வெளியே வந்ததுக்கு போகிற கோர்சஸ் செஞ்சேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கோர்சஸ் செஞ்சேன். அந்த கோர்சஸை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துகளில் ஒவ்வொரு மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு பிறகு ஒரு ஜாப் ஒன்று கிடச்சிச்சு, அதில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்ஷால்லா நான் பிஸ்னஸ் செய்வேன், இல்லாட்டி என்ன சரி செய்வேன். அது பற்றி நான் அப்டேட்டாக உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். அண்ட் படிக்கிற டைமில் 7 படிச்சுக்கோங்க. என் லைஃப்பில் நான் செஞ்சுக்கிட்ட ஒரு தவறை தான் நீங்களும் செஞ்சுக்கிடக்கூடாது. பிகாஸ் நீங்கள் என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னத்துக்கு எனக்கு பாசம் காட்டுறதுக்கா, இல்லாட்டி என்னை ஒரு காமெடி பீஸுன்னு நினச்சிக்கிட்டா, இல்லாட்டி என்னைய எப்படின்னு ஒரு ஆள்னு தெரியாமல் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க. 7 நான் உங்களுக்கு என் லைஃப்பில் என்ன நடந்தோ தவறு, அதுகளை எல்லாத்தையும் நான் சரியாக்கிட்டேன். அந்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு, அந்த தவறுலேருந்து நீங்கள் எல்லாம் எப்படி வெளியே வரேன்னு சொல்லி நான் அடுத்து வர எல்லா வீடியோஸ்களையும் நான் உங்களுக்கு போடுவேன். லைஃப்பில் படிப்பு முக்கியம். 7 படிச்சுக்கோங்க கைஸ். அவ்வளோதான். See you in next video. Bye.